அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் பகீர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கசாலி. கசாலி, வணக்கம். ஞானசேகரின் வாக்குமூலம் சொல்வதென்ன, விவரங்களை பதிவு பண்ணலாம் கசாலி. சென்னை அண்ணா பல்கலையில் கடந்த டிசம்பர் மாதம் 24 தேதி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். இந்த வழக்கில் கோட்டபுரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கை விசாரித்த ஒரு சிறப்பு குழு விசாரணை நடத்தும் போது அவர் இந்த பிரியாணி கடை நடத்துவதற்கு முன்னால் வீடுகளில் புகுந்து திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டது தெரிய வந்ததாக கூறியிருந்தார். இதையடுத்து அவரிடம் நடத்திய விசாரணை கடந்த 22ஆம் ஆண்டு முதல் 24ஆம் ஆண்டு வரை பள்ளிக்கரணை பகுதியில் உள்ள சொகுசு வீடுகள் சிசிடிவி கேமரா இல்லாத பகுதிகளில் சேர்த்து கொள்ளையடித்ததாக கூறியிருந்தார். இதையடுத்து இந்த சம்பந்தமாக பள்ளிக்கரணையில் ஒரு சுமார் 7 திருட்டு வழக்குகளில் சம்பந்தம் இருப்பதாக கூறி ஞானசேகரனை 3 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க ஆளுநர் நீதிமன்றம் அனுமதித்தது. இதையடுத்து பள்ளிக்கரணை போலீசார் ஞானசேகரனிடம் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தபோது அவர் கடந்த 2019ஆம் ஆண்டு நீலாங்கரை காணத்தூர் பகுதியில் வீடுகளை கொள்ளையடித்து சிறை சென்றதும் அதன் பிறகு தான் சிறையில் இருந்து வந்ததும் தான் திருந்தி வாழப்போவதாக குற்றச்செயலில் ஈடுபட மாட்டேன் என கூறி பிரியாணி கடை நடத்தி வந்ததாக கூறினார். ஆனால் பிரியாணி கடை பகலில் நடத்தி வந்தாலும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பள்ளிக்கரணை போன்ற பகுதிகளில் காரில் சென்று ஆள் இல்லாத வீடுகளை பார்த்து அங்கிருந்து கொள்ளையடித்து அந்த பணத்தை விற்று அந்த பணத்தில் இருந்து தனது மனைவிகளுக்கும் மற்றும் ட்ரேடிங் தொழில்களுக்கும் பயன்படுத்தியது தெரிய வந்திருந்தது. இதையடுத்து அவரிடம் இருந்து 2 நாட்களில் கடந்த 2 நாட்களாக அவரிடம் ஞானசேகரன் சுமார் 100 பவுன் நகைகளை போலீசார் மீட்டுள்ளனர். அதேபோல் சொகுசு காரும் பறிமுதல் செய்யப்பட்டு மேலும் இந்த 7 வழக்குகளில் இருந்து சுமார் 150 பவுன் நகைகள் மீட்க வேண்டும் என்றால் ஆனால் 3 நாள் போலீஸ் காவல் நாளை முடிவதால் நாளை அவர் மீண்டும் சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவரை மேலும் போலீஸ் காவலில் எடுத்து அந்த 150 பவுன் நகைகளை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கசாலி. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.